திமுகவை சார்ந்த திரு துரைமுருகன் நம்மோடு வந்திருக்கிறார், அவரிடம் கேட்போம். வணக்கம் சார். இந்த தேர்தலில் திமுகவினுடைய வியூகம் என்னவாக இருக்கும்? ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளாம் கூறப்பட்டதால் 2 சட்டமன்ற தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றத்துக்கு இடைத்தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் திமுகவினுடைய வியூகம் என்னவாக இருக்கும்? வியூகம் என்ன? நாங்கள் எலெக்ஷன்ல பணம் பட்டுவாங்க தேர்தல் கமிஷன் அதான் பட்டுவாடா நடக்குதுன்னு நிறுத்தது யாரு? தேர்தல் கமிஷன். அடுத்த முறை தேர்தல் நடக்கும்போது பட்டுவாடா இல்லாம பார்த்துக்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய கடமை. நாங்க தேர்தல் நிற்போம், அவ்வளவுதான். தேர்தல் நீங்கள் நிற்போம் என்று தெரிவித்திருக்கிறீர்கள். பொதுவாக ஒரு தேர்தலில் ஏதாவது ஒரு கட்சி சார்பாக குற்றச்சாட்டு வரும். ஆனால் இந்த தேர்தல் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் 2 தொகுதிகளிலுமே 2 கட்சிகளுமே பணப்பட்டுவாடா செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் கமிஷன் மட்டுமே பொறுப்பு என்று கூறி தள்ளி வைக்க முடியாது அல்லவா? இதில் உங்கள் கட்சி மீதும் குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை பத்தி உங்கள் கருத்து என்ன? நாங்க அந்த குற்றச்சாட்டுல இல்லை. நீங்கள் அந்த குற்றச்சாட்டில் இல்லை என்று தெரிவித்திருக்கிறீர்கள். உங்கள் எதிரணியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான அதிமுக மீதும் அதே குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதை பத்தி இல்ல, சொன்னது யாரு, நிறுத்தது யாரு? அவர் போய் கேளுங்க சார்னா. 2 பேர்கிட்ட 3 பேர்கிட்ட நிறுத்துறது தேர்தல் கமிஷன். அந்த தேர்தல் கமிஷனை போய் கேளுங்க. நீங்க மாதிரி நிறுத்திட்டு ஏன் இதெல்லாம் இல்லாம ஒன்று தேர்தல் நடத்துவேன்னா அவரை கேளுங்க. திருப்பி எங்கேயாவது யாராவது கேள்வி கேட்டு உட்காந்துக்கிறீங்க.